இன்னைக்கு நம்ம சிஎஸ்கே அணியின் போலரான அன்சுல் கம்போஜ் அவர் வீசின முதலாவது பந்திலேயே விக்கெட் எடுத்து இங்கிலாந்து அணி அவங்க போட்டு வச்சிருந்த மிகப்பெரிய திட்டம், அவங்க கனவுலையுமே எதிர்பார்க்காத மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி அடிமேல் அடிய அன்சுல் கம்போஜ் அவர் கொடுத்து இன்னைக்கு டே 2 நிறைவடைகிறப்ப நம்ம இந்தியாவுக்கு அபாரமான ஒரு நல்ல லீட் தற்போது இன்னைக்கு இந்த 4th டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்தில் நம்ம இந்திய அணிக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அது எல்லாமே என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு டே 2 துவங்குறப்ப தொடர்ந்து பேட்டிங் பண்ண வந்த நம்ம இந்திய அணி பக்கம் வந்த கையோடைய பொட்டுன்னு எல்லா விக்கெட்டையுமே அடுத்தடுத்துன்னு இழக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதில் முக்கியமாக ரிஷப் பண்ட் அவர் நேற்றே பயங்கரமாக இன்ஜூர் ஆகி ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போய் ஸ்கேனிங் எல்லாம் பண்ணி மீண்டும் இன்னைக்கு பேட்டிங்க்கு வருவாரா அப்படிங்கிற நிலைமையில தான் இருந்துச்சு. ஆனாலுமே விக்கெட் சரிவு நம்ம இந்தியாவுக்கு அடுத்தடுத்து ஏற்பட்டதால் காலை தாங்கிக்கிட்டே நொண்டிக்கிட்டே வந்து இந்திய அணிக்காக சில ஓவர்கள் விளையாண்டு சில ரன்களை எடுத்து கொடுத்து ஹாஃப் செஞ்சுரியும் கம்ப்ளீட் பண்ணி அதிக சிக்ஸர் அதிக ரன் இப்படி நிறைய ரெக்கார்டுகளை நிகழ்த்திட்டு ரிஷப் பண்ட் அவுட் ஆகி கடைசி விக்கெட்டாக அவர் தான் அவுட் ஆகி வெளியேறினார். 358 ரன்னுக்கு நம்ம இந்தியா எல்லா விக்கெட்டையுமே இழந்தாங்க. இப்படி இருக்க அதுக்கப்புறமா பேட்டிங் பண்ண வந்த இங்கிலாந்து அணி அவங்க நம்ம இந்திய போலர்கள் பந்து வீச்சை சமாளிக்க முடியாமல் விக்கெட்டை இழக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தா நம்ம இந்திய அணி பக்கம் எல்லாருமே பந்து வீசி பார்த்துட்டாங்க. இங்கிலாந்து அணியின் விக்கெட்டை அசைக்க கூட முடியல. முக்கியமாக கேலே டங்கெட் இவங்க 2 பேருமே ஒன் டே ஃபார்மேட்டில் அதிரடியாக சர்னு ரன்னை குவிச்சாங்க. நம்ம இந்திய போலர்களை பந்து போட்டுக்கிட்டே இருக்காங்க, அவங்களும் ரன்னை குவிச்சுக்கிட்டே இருக்காங்க, எதுவுமே நடக்கல. ஸோ அந்த நேரத்தில் அன்சுல் கம்போஜ் அவரும் முதலாவது ஸ்பெல் வீசி எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தாரு. பாலுக்கு பால் அவங்க இங்கிலாந்து ரன் எடுத்துக்கிட்டே இருக்க ஸோ அந்த நேரத்தில் தான் ஜடேஜா கேலே அவருடைய விக்கெட்டை 84 ரன்ல வீழ்த்தினார். அதுக்கப்புறமா இரண்டாவது ஸ்பெல் அன்சுல் கம்போஜ் அவர் பந்து வீச வந்திருந்தப்ப அப்போதான் முதலாவது பால் டங்கெட் அவருக்கு வீசுறாரு. டங்கெட் செஞ்சுரி அடிக்கிற மொமெண்டம்ல இருந்தார், அதாவது 94ல் இருக்காரு. ஸோ அப்போதான் ஃபர்ஸ்ட் பால் அவருடைய ஸ்பெல்ல டங்கெட் அவருக்கு வீசி அவருடைய விக்கெட்டை செம்மையாக அற்புதமாக நம்ம சிஎஸ்கே பிளேயர் அன்சுல் கம்போஜ் அவர் வீழ்த்தி எடுத்தார். அது வரைக்கும் அதிரடியாக விளையாண்டுகிட்டு இருந்த டங்கெட் அந்த ஓவரில் அவர் அவுட் ஆனது இங்கிலாந்துக்கு ரொம்ப பெரிய ஒரு பேர் அடி, அதே போல் நம்ம இந்தியாவுக்கு ரொம்ப பெரிய ஒரு ரிலீஃப் அது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா டங்கெட் இருக்கிற ஃபார்முக்கு அவரை மட்டும் செஞ்சுரி அடிக்க விட்டிருந்தா அதுக்கப்புறமா அவர் அடிக்கிற அடியை கண்டிப்பாக நம்ம இந்திய போலர்கள் சமாளிக்க முடியாது. அந்த அளவுக்கு நிச்சயமாக கொடூரமாக பேட்டிங் பண்ணியிருப்பாரு டங்கெட். அவருடைய விக்கெட் இந்தியாவுக்கு ரொம்ப பெரிய ஒரு நிம்மதி பெருமூச்சு நம்ம இந்திய போலர்களுக்கு கொடுத்துச்சு. அதுக்கப்புறமா ஆலிபாப் ஜோ ரூட் 2 பேருமே விளையாண்டாங்க. ஸோ இவங்க 2 பேருமே ஸ்லோவான பேட்டிங் தான் வெளிப்படுத்தினாங்க. அதனால இன்னைக்கு ஆட்டம் நிறைவடைறதுக்கு முன்னாடி ரொம்பவே ஸ்லோவான கிரிக்கெட் தான் பார்க்க முடிஞ்சது. இப்படி இருக்க 225 ரன்கள் இங்கிலாந்து அணி எடுத்து 2 விக்கெட்டுகளை இழந்திருக்காங்க. ஸோ இன்னைக்கு டே 2 ஆட்டமும் நிறைவடைஞ்சிருந்தது. சரியான நேரத்தில் அன்சுல் கம்போஜ் அவருடைய இரண்டாவது ஸ்பெல் முதலாவது பந்திலேயே டங்கெட் அவருடைய விக்கெட்டை மட்டும் வீழ்த்தினா நிச்சயமா நம்ம இந்திய அணியின் நிலைமை இன்னைக்கு டே 2 நிறைவடைறப்ப திண்டாட்டமாக தான் ஆயிருக்கும். ஆனால் அந்த நிலைமையை மீறி நம்ம இந்தியா ஓரளவுக்கு கண்ட்ரோலுக்கு உள்ள இந்த மேட்சை கொண்டு வந்திருக்காங்க. டே 3 கண்டிப்பாக போலர்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்படிங்கிறதால நிச்சயமாக நாளைக்கு மத்தியானம் இல்லைனா டீக்கு முன்னாடியே இங்கிலாந்து அணியை ஆல் அவுட் பண்ணுறதுக்கான அதிக வாய்ப்பு நம்ம இந்தியாவுக்கு இருக்குது. ஸோ இந்த மேட்சாவது நம்ம இந்தியா ஜெயிப்பாங்களா இல்லை ஜெயிக்கிறது கடினம் தானா? உங்கள் கருத்தை சொல்லுங்கள்.